வார்த்தைக்கும் நடக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. சொன்னதை பார்த்தா நடக்கும்னே நமக்கு தோணாது. நமக்கு உள்ளத்திலே தோன்றுகிற வார்த்தையை தருகிறவர் அல்ல, எனக்கென்று இருக்கிற சோர்ஸ்களை வைத்து அவர் எனக்கு வாக்கு பண்ணுகிறவர் அல்ல, அவரே எனக்கு சோர்ஸாக மாறி எனக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் இந்த சண்டே கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிகினர்லேருந்தே படிக்கிறேன், சீனியர் வரைக்கும் படிச்சு எனக்கு என்ன கிருபைன்னு தெரியாது. இது வரைக்கும் எந்த வகுப்புலையும் 3rd பிரைஸ் கூட வாங்கின சரித்திரமே கிடையாது. 3ஆம் பரிசு கூட நான் வாங்கினது வரலாறே கிடையாது. பாஸ் ஆனானா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி இருக்கிற என்னையாக ஆண்டர் இப்போ ஊழிய தலை நீ வா கொஞ்சம் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குன்னு வருவேனாக்கண்ணா, உங்களுக்கு புரியுதா? ஆனா கொஞ்சம் பாடுவேன், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் பாடுவேன்னா ஒரு ஆள் முன்னால நின்னாச்சுன்னா அவங்களுக்கு பின்னால நின்று நான் பாடிக்கிடுவேன். அதுவும் நம்ம சத்தம் கொஞ்சம் உயரதுன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு பாடுவேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. நான் நினைச்சது என்னன்னா, ஆண்டவர் என்ன இப்போ ஊழியத்துக்கு அழைக்கிறார், 4 இடத்துல 4 பேருக்கு முன்னால பாடுவதற்கு என்ன பயன்படுத்துவார். இப்படி நம்ம ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் உன்னை சீக்கிரத்திலே வெளிநாட்டுக்கு கொண்டு போவார். எனக்கு சிரிப்பா வந்துச்சு. வெளிநாட்டு கொண்டு போறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? போறதுக்கு ஒரு சின்ன ஒரு தகுதி வேணுமா? அடுத்ததாக சொல்றார், நீ அநேகருக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு போதகர், அவர் உலகம் எல்லாம் தெரியும், ஒரு பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், நீ கடைசி காலத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு எச்சரிப்பின் எக்காலமாக இருப்பாய். அப்பவும் நான் சிரிச்சுட்டு தான் வந்தேன். ஒன்று ஏதாவது உள்ள சரக்கு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று தலைமுறையா அந்த வம்சத்தில் வந்திருக்கணும். இது ஒண்ணுமே தெரியாது. பிகினர்ல கூட 3rd பிரைஸ் வாங்காத ஆளை பார்த்தாக்கன்னு சொல்றது நாடுகளுக்கு கொண்டு போய் பயன்படுத்த போறேன். ஆண்டவர் என்ன சொல்றதுக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதும் நடந்து கொண்டிருக்கிறதும் முரண்பாடாக இருக்கலாம். அப்படி இருந்தாதான் கர்த்தர் சரியா நம்மளை நடத்துறாருன்னு அர்த்தம்.